இது கேஜெட் நியூஸ் 7. கேஜெட் நியூஸ் 7க்காக கும்பகோணத்துலேருந்து உங்கள் விஸ்வா. இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிமெயில் இருக்கும், நம்மளுக்கு ஜிமெயில் ஐடி இருக்கும். அந்த ஜிமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத சில .comலேருந்து நம்மளுக்கு மெயில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மெயில் வந்து நிறையா வரும். அதை நம்ம எப்படி நம்மளோட மெயிலில் வந்து பிளாக் பண்ணி, ஏன்னா ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூகுள் ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறப்ப அதுவாக ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி பிளாக் பண்ணிக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் இந்த இதை பற்றி சொல்கிறது உங்களுக்கு பயன்படாட்டினாலும் நிறைய பேருக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஒரு ஆளுக்காவது உபயோகப்படும். கண்டிப்பாக இதை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, எப்படி இதை செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேராக கூகுள் குரோமில் போய்க்குங்க. இதுக்குன்னு ஜிமெயில்னு தனி அப்ளிகேஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது. கூகுள் குரோம் அல்லது ஃபயர்பாக்ஸ் இல்லை யூசி ப்ரௌசர் இதில் தான் செய்ய முடியும். டெஸ்க்டாப் சைட்டில் நீங்கள் கூகுள் குரோம் இருந்ததுன்னா அதில் போனீங்கன்னா ஜிமெயில்னு டைப் பண்ணிக்கங்க. ஜிமெயில் வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வரும் ஜிமெயில்னு. அதில் போயிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களோட ஐடி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜிமெயிலில் தனித்துவமான அப்ளிகேஷனில் போட்டிருக்கிறது இதில் சைன்இன் ஆகும். இப்போ இதை மாதிரி சைன்இன் ஆனோடனே உங்களுக்கு இதை மாதிரி காட்டும். இதில் எப்படி டெஸ்க்டாப் சைட்டு கொண்டாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா புரியுதுல, சைடில் 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அடியில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்னு இருக்கும். அந்த டெஸ்க்டாப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிமெயிலுக்கு உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெஸ்க்டாப் ஆகிடும். இப்போ இதில் நம்மளோட கேஜெட் நியூஸ் .comோட மெயில்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸட்ரா யூடியூப் அது இதுன்னு எல்லா மெயிலுமே உங்களுக்கு வரும். இதில் ட்விட்டர் சைன்.com நீங்கள் என்ன இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதோட மெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விளம்பரங்கள், அதாவது ஜாப் இருக்குது, ஃப்ரீ ஜாப் இருக்குது, ஆன்லைன் அது இதுன்னு ஏதாவது மெயில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதை எப்படி பிளாக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். செட்டிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. செட்டிங் உங்களுக்கு ஓப்பன் ஆனோடனே கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த ஒரு நிமிஷம். உங்களுக்கு செட்டிங் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு இப்படி வரும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஃபில்டர்ஸுங்கிறது உள்ளே போனீங்கன்னா ஃபில்டர்ஸ் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, கிரியேட் ஏ நியூ ஃபில்டர் அப்படின்னு வரும். அதாவது என்ன எதெல்லாம் ஃபில்டர் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ரம், நீங்கள் எந்த மாதிரி மெயில், அதாவது எந்த .comலேருந்து வர்ற மெயிலை நீங்கள் பிளாக் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யாஹூ, ஹாட்மெயில், ஷைன், ஃப்ரீ ஜாப்ஸ், ஆன்லைன் .com அது மாதிரி நிறையா இருக்கும். இப்போ நான் வந்து கொடுத்துருக்கேன் அட் hotmail.com, yahoo.com, sign.comனு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு என்னென்ன .comலேருந்து உங்களுக்கு அதிகமான மெயில்ஸுங்க வந்து தொந்தரவு பண்ணுதோ அந்த .comோட கடைசி அட்டுக்கு அப்புறம் இருக்குது பார்த்தீங்களா, அட்டுன்னு போடுறோம்ல, அதுக்கப்புறம் உள்ள .comமை நீங்கள் டைப் பண்ணிங்க. ஃபேஸ் விட தேவையில்ல. hotmail.com போட்டு ஃபேஸ் விட வேண்டாம். yahoo.com ஃபேஸ் விட வேண்டாம். அதை மாதிரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த .comலேருந்து உங்களுக்கு அதிகமான தொந்தரவுகள் மெயில்கள் வருதோ அந்த .comமை இதில் வச்சு பதிவு பண்ணிக்கிங்க. பதிவு பண்ணிவிட்டு ஹேஸ் அட்டாச்மெண்ட்டுங்கிறதுல டிக் கொடுத்துக்கலாம். டோன்ட் இன்க்ளூட் சார்ட்ஸ் இதையும் டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி வரும். இதில் என்னென்னா ஸ்கிப் த இன்பாக்ஸ் அப்படின்னா, ஸ்கிப் த இன்பாக்ஸை விட்டு எடுத்துடலாமான்னு கேட்குது. எடுத்துட சொல்லி ஓகே டிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் டிலீட்டட் அப்படிங்கிறதையும் டிக் கொடுத்துட்டு இது ரெண்டுத்தையுமே டிக் கொடுத்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா ஆல்சோ அப்ளை ஃபில்டர் டு 0 கன்வர்ஷன் பிலோ அப்படின்னா, இப்போதைக்கு அதில் எந்த ஒரு மெயிலும் அந்த இதுலேருந்து வரல. நான் உங்களுக்கு டெமோ, அதாவது எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக தான் இந்த .com நான் குறிப்பிட்டிருக்கேன். இது கேஜெட் நியூஸ் 7ஓட ஓன் ஐடிங்கிறதுனால இதில் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வராது. இப்போ உங்களோட ஜிமெயிலாக இருந்தால் இதில் யாஹூவோ, ஹாட்மெயிலோ, நான் கொடுத்த ஷைனோ அது மாதிரி ஏதோ உங்களுக்கு உள்ள நீங்கள் கொடுத்துருக்க நேமில் உள்ளதுன்னா அதில் இத்தனை
மெயில்ஸ் வந்திருக்கோ அத்தனை கன்வர்ஷனை கீழே காட்டும். அடுத்து கொடுத்துட்டு கிரியேட் ஃபில்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஃபில்டர் ஆகிடும் எல்லாமே. அதாவது பார்த்தீங்கன்னா அதில் மெயில்ஸ் இருந்ததுன்னா இதில் வந்து இத்தனை மெயில்ஸ் இருக்குதுன்னு காட்டும். நீங்கள் ஜஸ்ட் இந்த எடிட் டிலீட்னு இருக்குது பாருங்கள், அந்த டிலீட்டில் போய்ட்டு டிலீட் கொடுத்தீங்கன்னா எத்தனை மெயில் இருந்தாலும் அதில் 500 மெயில் இருந்தாலும் ஒரே டைமில் எல்லா மெயிலையும் தூக்கிடும், அதாவது டிலீட் பண்ணிவிடும். உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து அந்த .comலேருந்து எந்த ஒரு மெயிலும் வந்து உங்களை தொந்தரவு பண்ணாது. இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் அட்வர்டைஸ்மெண்ட் மெயிலை வந்து பிளாக் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான வே. மொபைல்லே நம்ம பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஜிமெயிலுக்குன்னு உள்ள தனித்துவமான அப்ளிகேஷனில் இதை பண்ண முடியாது. கூகுள் குரோம் அல்லது ஃபயர்பாக்ஸ் அல்லது யூசி ப்ரௌசர் இதை மாதிரி ப்ரௌசர் வழியாக போய்ட்டு டெஸ்க்டாப் மோடில் வச்சு தான் நீங்கள் இதை பிளாக் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டரில் இதை பண்ணலாம். சேம் தான். ஜிமெயில் உள்ள லாகின் பண்ணிட்டு போயிட்டு அக்கௌண்ட்டுங்கிறதுல ஃபில்டரில் போயிட்டு கிரியேட் ஃபில்டர் கொடுத்துட்டு நீங்கள் எந்தெந்த .comலாம் இது பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு டிலீட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிலீட் ஆகிடும். உங்களுக்கு பயன்பெறலைனாலும் சரி, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஒரு ஆளுக்காவது பயன்படும். ஓகே, மற்றது நல்லது ஒரு தகவலோட மீண்டும் கேஜெட் நியூஸ் 7 பேஜில் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட் லக். தேங்க்யூ.